Question number 4 பார்த்தோம் அப்படின்னாக்க we have to draw the bar diagram for the given subjects என்ன கொடுத்துருப்பாங்கன்னாக்க இங்கிலீஷ் ஹிந்தி மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். அதுக்கு வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டுடைய மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஸ்கேல் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ். இப்போ போன சம்மில் வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ஸ். ஏன்னா 100 தாண்டி வந்து மார்க்ஸ் எதுவும் போகலை. சரிங்களா? இப்போ இதில் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ், ஒய் ஆக்சஸ் வந்து மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். போன சம்மில் வந்து ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான், அதனால் ஒரே ஒரு பார். இதில் வந்து 2 பாரை வந்து ஒரே கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதாவது டேர்ம் 1 டேர்ம் 2. ஸோ டு டிஸ்டிங்விஷ் என்ன பண்ணுறேன்னாக்கா ப்ளூ கலர் ஷேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா தட் இஸ் டேர்ம் 1, ரெட் கலர் ஷேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா தட் இஸ் டேர்ம் 2 உடைய மார்க்கு. அப்போ இங்கிலீஷ்க்கு வந்து டேர்ம் 1 டேர்ம் 2, ஹிந்திக்கு டேர்ம் 1 டேர்ம் 2, மேக்ஸுக்கு டேர்ம் 1 டேர்ம் 2, சயின்ஸுக்கும் டேர்ம் 1 டேர்ம் 2 அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஆல்சோ டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னாக்கா we have to draw how many bars 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 bars வரையணுன்றதுனால நான் அந்த எக்ஸ் ஆக்சஸை வந்து ஸ்கேலை வச்சு 0.5 இருக்குல்ல, 0.5 சென்டிமீட்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 0.5. அப்போ அடுத்துங்க 0.5. போன சம்மில் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து 0.5 சென்டிமீட்டரில் வந்து டாட் வச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் யூனிட் வந்து 10 மார்க்ஸ்னு எடுத்துருப்போம். அப்போ 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 அப்படி எடுத்தாச்சு. நான் இப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்தோம்னாக்கா டேர்ம் 1க்கு வந்து 67. அப்போ 67 இஸ் ஃபாலிங் பிட்வீன் 60 அண்ட் 70. அப்போ 60க்கு 70க்கு இடையில வரும். அப்போ அந்த 1 சென்டிமீட்டருக்கு இடையில வந்து 10 மில்லிமீட்டர்ஸ் வரும். அப்போ அந்த 7th மில்லிமீட்டர் தான் 67 இருக்கும். ஸோ அதுக்கு நேராக இங்கே வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 67 இங்கே வரும். அப்போ அதுலேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணி ஒரு பார் வரைஞ்சிடும், ஒரு வெர்டிக்கல் லைன். அடுத்து அதே இங்கிலீஷ்க்கு வந்து டேர்ம் 2 பார்த்தோன்னா 17 இருக்குது. அப்போ இங்கேருந்து 70 இதை வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்து 2 பாயிண்ட் இல்லாட்டி ஒரு பாயிண்ட் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு நவ் ஃபார் ஹிந்தி டேர்ம் 1 வந்து 72. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 70க்கும் 80க்கு இடையில தான் 72, அதாவது 2 மில்லிமீட்டர் தள்ளிக்கு. அப்போ 72 அதுக்கு நேராக வந்தீங்கன்னாக்கா இங்கே வரும் அந்த பாயிண்ட்டு. அப்போ 72 அடுத்து அந்த 0.5 பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதோட ஒரு பார் ஒன்று வரைஞ்சிரும். அடுத்து இதை டச் பண்ண மாதிரியே ஹிந்தியுடைய செகண்ட் டேர்ம் மார்க் வந்து 65. அப்போ 60க்கும் 70க்கு இடையில தான் 65, அதாவது 5th மில்லிமீட்டரில் வந்து வரும். அப்போ 5th மில்லிமீட்டர் ஃபாலிங் ஹியர், அதுக்கு வச்சு வரைஞ்சிருங்க. ரெட் கலர் ஷேட் பண்ணி அது டேர்ம் 2, ப்ளூ கலர் ஷேட்னாக்க டேர்ம் 1. இப்போ மேக்ஸுக்கு பார்த்தோம்னாக்க டேர்ம் 1 வந்து 88 மார்க்ஸ். அப்போ 88னாக்க பிட்வீன் 80 to 90. அப்போ 80 to 90ல் வந்து அந்த 8th மில்லிமீட்டர் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க அங்கே 88 வரும். ஸோ 88க்கு இங்கே ஒரு 0.5ன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பீங்க, அந்த பாரை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தது டேர்ம் 2 வந்து 95. அப்போ 95 will be falling between 90 to 100. அப்போ அந்த 5th மில்லிமீட்டரில் வந்து 95 வரும். ஸோ அங்கே வச்சு அடுத்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ரெட் கலர் ஷேட் பண்ணாக்க அது டேர்ம் 2, ப்ளூ கலர் ஷேட் அப்படின்னாக்க டேர்ம் 1க்குரிய மார்க். அதே மாதிரி சயின்ஸுக்கு 81, அதே மாதிரி டேர்ம் 2க்கு வந்து 85. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸுக்கு வந்து டேர்ம் 1 வந்து 73. ஓகே, 70க்கு 80க்கு இடையில 3rd மில்லிமீட்டரில் வரும். அப்போ 73. 75 அப்படின்னாக்கா 70க்கு 80 5th மில்லிமீட்டரில் வரும். அப்போ அது 75 ஷேட் பண்ணி. சரிங்களா? அப்போ this is how we have to draw the bar diagram for 2 datas are given. ஓகே, ஸோ ஸ்கேல் கம்பல்சரி எழுதிருக்கணும். இங்கே ரெப்ரசன்டேஷன் என்ன கலரில் எதுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு it has to be mentioned. ஓகே, இப்போ இதுக்குரிய ஆன்சர் we have to do. Before we go for the answers, first let us find out the differences of marks term 1 minus term 2 for individual subjects. இப்போ இங்கிலீஷ் பார்த்தோம்னாக்கா இது வந்து term 1 மார்க், இது வந்து term 2 மார்க். அப்போ term 1 வந்து 70 minus 67 is equal to 3 marks.
ஹிந்திக்கு இது வந்து டேர்ம் 1 மார்க்கு, டேர்ம் 2. அப்போ 65 மைனஸ் 72 அப்படின்னாக்க கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் 7 மார்க்ஸ். அடுத்து மேக்ஸுக்கு வந்தனாக்கா டேர்ம் 1 மார்க் வந்து 95, டேர்ம் 2 மார்க் வந்து 88, அப்போ சப்ராக்ட் பண்ணனாக்கா ப்ளஸ் 7 மார்க்ஸ். சயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா டேர்ம் 1 மார்க் வந்து 85, டேர்ம் 2 வந்து 81, சப்ராக்ட் பண்ணாக்கா ப்ளஸ் 4 மார்க்ஸ். சோஷியல் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 75 மைனஸ் 73 ப்ளஸ் 2 மார்க்ஸ். ஸோ மேக் ஷுவர் ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் வந்து டேர்ம் 1 உரிய மார்க்கு, அடுத்தது வந்து டேர்ம் 2க்குரிய மார்க்கை மாற்றி போட்டுறாங்க. ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா விச் சப்ஜெக்ட் ஹேஸ் காட் தி மோஸ்ட் இம்ப்ரூவ்டு சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட் இம்ப்ரூவ்டு சப்ஜெக்ட்னாக்கா இந்த மார்க்ஸ் உடைய பாருங்கள், 3 இருக்குது, மைனஸ் 7 ப்ளஸ் 7 4 2, அப்போ 7 இருக்குங்களா. அப்போ மேக்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்ப்ரூவ்டு சப்ஜெக்ட். விச் இஸ் லெஸ் இம்ப்ரூவ்டு சப்ஜெக்ட். அப்போ லெஸ் இம்ப்ரூவ் பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் இருக்கிற சின்ன நம்பர் பார்க்கணும். அப்போ 2, அப்போ தட் இஸ் சோஷியல் சயின்ஸ் இஸ் லெஸ் இம்ப்ரூவ்டு. விச் சப்ஜெக்ட் ஹேஸ் கான் டவுன் கேட்டிருக்காங்க. அப்போ கான் டவுன்னாக்கா எது நெகட்டிவ் நம்பர், அப்போ மைனஸ் 7 தட் இஸ் ஹிந்தி. அப்போ ஹிந்தி சப்ஜெக்ட் ஹேஸ் காட் தி least performance, that is which has gone down, that is a negative value. ஸோ அதில் மறக்காமல் நீங்கள் டேர்ம் 1 மார்க்கு, டேர்ம் 2 மார்க்கை மாற்றி போட்டுறாதீங்க, சப்ராக்ட் பண்ணுறோன்னு சொல்லி, சரிங்களா. டேர்ம் 1 மைனஸ் டேர்ம் 2, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்ப்ரூவ்டு, லெஸ் இம்ப்ரூவ்டுனாக்கா பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் ஹையஸ்ட்டு லோவஸ்ட்னு பார்க்கணும். விச் ஹஸ் கான் டவுன் அப்படின்னாக்கா நெகட்டிவ் வேல்யூ தான் விச் ஹஸ் கான், தட் இஸ் அ லீஸ்ட் மார்க். Exercise 3.4, question number 1. Tell whether the following is certain to happen, impossible, can happen but not certain. இப்போ என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் பார்ப்போம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஆர் ஓல்டர் டுடே தேன் எஸ்டர்டே. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட் இஸ் அ சர்டன் ஈவென்ட், பிகாஸ் கண்டிப்பாக யூ ஆர் ஓல்டர் டுடே தேன் எஸ்டர்டே, நேற்றைய விட இன்னைக்கு வந்து வயது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இட்ஸ் அ சர்டன் திங், கண்டிப்பாக நடந்திருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், a tossed coin will land heads up. இப்போ ஒரு லேண்ட் ஹெட்ஸ் அப், இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், அப்போ ஹெட்டு தான் விழுகுன்னு சொல்கிறோம். பட் அது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது ஹெட்டு தான் விழுகுன்ட்டு, ஏன்னா டெய்லும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து இட் கேன் ஹேப்பன் பட் இட் இஸ் நாட் சர்டன். ஹெட்டு விழலாம், விழாமலும் இருக்கலாம், ஏன்னா டெய்ல் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் தி ஆன்சர் இஸ் இட் கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். த தேர்ட் சப்டிவிஷன், a die when tossed shall land up with 8 on top. அப்போது டைஸை வந்து த்ரோ பண்ணுறோம், அந்த த்ரோ பண்ணுறப்போ வந்து இட் கேன் பி லேண்ட் அப் வித் 8 ஆன் டாப். அப்போ நம்பர் 8 விழுறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் இம்பாசிபிள். அந்த 6 சைடில் பார்க்குறப்ப வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 6, சரிங்களா. ஒரு சைடு 1 பாயிண்ட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு 3, அப்புறம் 4 5, மேக்ஸிமம் 6, ஏன்னா 6 சைடட். அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் 6 தான் பாசிபிள், 8 விழுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் இட் இஸ் இம்பாசிபிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த நெக்ஸ்ட் டிராஃபிக் லைட் சீன் வில் பி green. அப்போ அடுத்த டிராஃபிக் லைட் பார்த்தோம்னாக்கா க்ரீனாக விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் ஷுர் பிகாஸ் தெர் ஆர் 3 கலர்ஸ் ஆஃப் லைட்ஸ். ஓகே, அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து க்ரீன் தான் விழுகும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இட் கேன் பி ரெட், ஓகே, இட் கேன் பி எல்லோ, சரிங்களா. அதனால் இட் கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன், டுமாரோ வில் பி எ க்ளவுடி டே. நாளைக்கு ரொம்ப மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் க்ளவுடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஹேப்பன், நடக்கலாம், பட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் இட் கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். ஸோ திஸ் இஸ் how you have to classify under probability. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா திங்ஸ் கேன் ஹேப்பன், இட் மே நாட் பி ஹேப்பன். அதனால் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், சரிங்களா. ப்ரிடிக்ஷன், அது பேர் தான் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, there are 6 marbles in a box with numbers 1 to 6 marked on each of them. அப்போது ஒரு பாக்ஸில் வந்து 6 மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு மார்பிள்ஸ்லையும் வந்து 1 2 3 4 நம்பர் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ மார்பிள் வித் நம்பர் 2. அப்போ
இதில் பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 6. சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 2 மார்பிள் அப்படின்னாக்க அப்போ நம்பர் 2 மார்க் பண்ண மார்பிள் எத்தனை இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்போ 1 டிவைடட் பை 6. ஏன்னா எந்த நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ த நம்பர் அப்போ 2 அப்படின்ற நம்பரை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ 2 நம்பர் இருக்கிறது மார்பிள் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்போ 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 6. அதுதான் இந்த ப்ராபபிலிட்டியோட ரூல். அடுத்து செகண்ட் பார்த்தோம்னாங்க வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ மார்பிள் வித் நம்பர் 5. அப்போ நம்பர் 5ன்னு இருக்கிற மார்பிள் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி மார்பிள் வித் நம்பர் 5 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 6. இந்த 1ன்றது வந்து ஒரே ஒரு 5ஆம் நம்பர் மார்பிள் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்க? அப்போ 5ஆம் நம்பர் இருக்கிற மார்பிள் வந்து only 1. அப்போ 1 divided by 6. This is a probability rule. Question number 3. To decide which team starts the game, what is the probability that your team will start? அப்போ இங்கே பார்த்தோன்னாக்க இப்போ ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க காயின் வச்சு டாஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ யார் ஹெட்டு கேட்குறாங்களோ இல்லை டெயில் கேட்குறாங்களோ அவங்களோட கேட்ட பாசிபிலிட்டி கிடச்சிச்சுனாக்க தே ஆர் த வின்னர்ஸ். அப்போ அதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறப்ப தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று ஹெட் இல்லாட்டி டெயில். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் விழுகும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து 2. ஓகே? அப்போ இவங்க கேட்ட கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆர் டெயில். ஓகே? அப்போ ஹெட் விழுகணும் அப்படின்னாக்க ஒன்லி 1 பாசிபிலிட்டி தான். அப்போ 1 பாசிபிலிட்டி தான். அப்போ 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி 2. அப்போ 1/2. சப்போஸ் டெயில் கேட்டாங்கன்னா டெயில் வந்து ஒன்றே ஒன்று தான் விழுகும். அப்போ 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி வந்து 2. அப்போ கேட்டுக்கு வந்து ஹெட்டுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் யுவர் டீம் வில் வின். அப்போ டீம் வந்து ஹெட்டு கேட்டிருக்காங்களா டெயில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லலை அவங்க. அப்போ டீம் மேபி ஹெட்டை கேட்டிருக்கலாம் இல்லாட்டி டெயிலை கேட்டிருக்கலாம். அப்போ பாசிபிலிட்டி வந்து 1/2. இதுதான் ப்ராபபிலிட்டியுடைய ஃபார்முலா. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி திங் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிக்வயர்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு அர்த்தம்.